உங்க அண்ணன் இப்பதான் அக்கா வீட்டுல குழந்தை ஒப்படைச்சு போறாருங்க. கெட்டு விட்டது நம் திட்டங்கள் எல்லாம். லட்சுமி பார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் குழந்தையும் சேர்ந்து ரத்த வெள்ளத்திலே நடக்கப் போகிறது. புறப்படுங்கள். லட்சுமி, நான் தான் நாகப்பன். கதவை திற. லட்சுமி, உன் தம்பி நாகப்பன் இங்கேயே படையெடுத்து வந்துட்டா போல் இருக்கே. கதவை திற. வா, நாம எங்கேயாவது ஓடி போயிருக்கோம். அஞ்சப்பா, ஓடிடா கதவை. ரேடியோ எல்லாம் ஓடிவிட்டார்கள். எல்லாம் போட்டு உடையுங்கள், உடையுங்கள். லட்சுமி, இந்த நாகப்பனை ஏமாற்றி விட்டோம் என்று மனப்பால் குடிக்காதே. நீ அடிவாரத்திற்கப்பால் ஓடி ஒளிந்தாலும் உன் குடும்பத்தை ஒழிச்சே தீருவேன். நஞ்சப்பா, அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கள். உத்தரவு. நாகப்பனுடைய கொடுமையினாலே எத்தனையோ குடும்பங்கள் புயலடிச்ச பூந்தோட்டம் போல பாழா போச்சுங்க. நாங்க எங்க வீடு வாசலை இழந்து இந்த காட்டுக்கு வந்ததுக்கு அந்த பாவிதான் காரணம். அவனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த காட்டுக்கு வந்தேன். எதிர்பாராத விதமா உங்க ஆதரவு கிடைச்சிருச்சு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன் உங்களைப் போல் கொடுமைப்பட்ட கூட்டத்துக்கு தலைவனாயிருந்து போராடினான் ஒரு வீரன். அவன் பெயர் நீலமலை திருடன். பெயர்தான் திருடனே ஒழிய ஏழை எளியவர்களுக்காகவே பாடுபட்டான். கடைசியில் அவர்களுக்காகவே உயிரை விட்டான். அந்த புண்ணியவான் பேராலேயே நாமும் நமது கடமையை செய்வோம். இன்னையிலிருந்து நீங்க தான் நீலமலை திருடன். நீலமலை திருடன், நீலமலை திருடன், திருடன், நீலமலை திருடன். லட்சுமி, நாம இப்ப மருதமலை சாரல வந்திருக்கோம். இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருந்துருவோம். நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்ற? எங்க இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க அந்த பாவின் நாகப்பன் கண்ணில படாம எப்படியாவது தப்பி பொழைச்சா அதுவே போதும். லட்சுமி, என்னால் உன் குடும்பமே நாசமாகிவிட்டதா? நாகப்பா, நீதான் இந்த வெறியாட்டம் ஆடி இருக்கிறாய். உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். லட்சுமி, இங்க வா. என்னங்க? இத பாரு, அங்க பாரு. அட, கூட பிறந்த அண்ணன் தங்கை மாதிரியே விளையாடுறாங்க. இதை எங்க அண்ணா இப்ப பார்த்தாருன்னா பூரிச்சு போயிடுவாரு. இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த காட்சியை பார்க்கத்தான் போறாரு, சந்தோஷப்படத்தான் போறாரு. லட்சுமி, குழந்தை தலையில பலமா அடிபட்டுடுதுங்க. லட்சுமி, வாழ்முனையிலே ஏற்பட்ட தழும்பு தங்க பதக்கத்தை விட உயர்ந்தது. லட்சுமி, குழந்தைகள் வீரர்களாகவே வளரட்டும், வீரர்களாகவே வாழட்டும். வருங்கால உலகத்தில் வீரர்கள் தான் மானத்தோடு வாழ முடியும். சண்டை போடும் போது தலைய வெட்டிட்டா கூட மிண்டமா நின்னு சண்டை போடும், அதான் வீரம். ரொம்ப வலிக்குது, பின்ன கத்தி விட்டா குழுகுழுன்னா இருக்கும். வீரத்துல அதையெல்லாம் மறந்துடணும். சரி, வா சண்டை. ஹை, வா. அம்மா, அப்பா, அம்மா. ஐயோ, பலமா அடிபட்டது, ரத்தம் வருது. வந்தா என்னம்மா, இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் பழக்கவே முடியாது. என்னன்னா அடியன் செல்லவே. வா, மறந்து போட்டு. 7-8 வருஷங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகளை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லையே. குழந்தைகளை தேடிப்போன நஞ்சப்பனும் மொட்டையனும் கூட என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லையே.
தவறிட்டான். சரி, இதையாவது நம்ம கையால தீட்டு கட்டுவோம். வா வா. ஆமாண்ணே, நடனே. பாரு, ஊருக்கு பக்கத்துல வந்துட்டோம். இந்த மாதிரி கிழிஞ்ச சட்டை எல்லாம் போட்டு அங்க போக கூடாது. புது சட்டை தைச்சு வச்சிருக்கேன், இத போட்டுக்க. ஆமா, இந்த சட்டை உனக்கு ஏது? அதுவா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சொக்கின்னு ஓ மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு தச்சுக்கிட்டு போறேன். இப்ப நீ போட்டுக்க. இந்த இப்பதான் ராஜாத்தி மாதிரி இருக்கிற. ஆமா, என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட எப்ப கூட்டிட்டு போவேன்? போனது வேலை அதான். வா போலாம்.